கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் அமைந்துள்ள கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை இடம் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அதன்படி எந்தெந்த தொகுதி எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றுகின்ற கட்சிகள் ஒதுக்கப்படும் என்ற அறிவிப்பை இப்பொழுது வெளியிடுகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் 27 தொகுதிகளுடைய பின்வருமாறு: 1 மயிலாப்பூர், 2வது தளி, 3வது மொடக்குறிச்சி, 4வது உதகமண்டலம், 5வது அமனாசி, 6வது திருப்பூர் தெற்கு, 7வது கோயம்புத்தூர் வடக்கு, 8வது கந்தர்வக்கோட்டை, 9வது புதுக்கோட்டை, 10வது திருப்பத்தூர், 11வது மதுரை தெற்கு, 12வது சாத்தூர், 13வது திருச்செந்தூர், 14வது வாசுதேவநல்லூர், 15வது ராதாபுரம், 16வது நாகர்கோவில், 17வது விளவன்கோடு, 18 ஆவடி, 19வது திருவண்ணாமலை, 20வது தஞ்சாவூர், 21வது திருவாரூர், 22வது அறந்தாங்கி, 23வது மானாமதுரை, 24வது ராமநாதபுரம், 25வது குளச்சல், 26வது பத்மநாதபுரம், 27வது ராசிபுரம் தனி. இந்த 27 சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 18 இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விவரத்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பெண்ணாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை, 7வது திருப்போரூர், 8வது உத்திரமேரூர், 9வது ஜெயங்கொண்டம், 10வது போலூர், 11வது செஞ்சி, 12வது விருதாச்சலம், 13வது ரிஷிவந்தியம், 14வது காட்டுமன்னார் கோயில், 15 கீழ்வேலூர், 16 பெரம்பூர், 17 சேலம் வடக்கு, 18 அம்பத்தூர். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஏற்கனவே 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 11 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த தொகுதிகள் அந்த கட்சிக்கு வழங்கப்படுகின்ற விவரத்தை தெரிவிக்கின்றேன். 1 பெரியகுளம், 2வது மன்னார்குடி, 3வது திருவையாறு, 4வது காரைக்குடி, 5வது திருப்பத்தூர் மாவட்டம், 6வது நாங்குநேரி, 7வது ஒட்டப்பிடாரம், 8வது திருச்சிராப்பள்ளி மேற்கு, 9வது சைதாப்பேட்டை, 10வது பூந்தமல்லி, 11வது மடத்துக்குளம். இந்த 11 சட்டமன்ற தொகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த தொகுதியினுடைய விவரங்கள்: 1 ஒட்டஞ்சத்திரம், 2 ஈரோடு மேற்கு, 3வது ராணிப்பேட்டை, 4வது கிள்ளியூர், 5வது கும்பகோணம். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும்.
இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுகின்ற விவரங்கள்: 1 பல்லாவரம், 2 குன்னம், 2 சட்டமன்ற தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதனுடைய விவரம்: விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. புரட்சி பாரத கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகின்றது. அதனுடைய விவரம்: திரு கீழ் வைத்தியான் குப்பம், கீழ் வைத்தியான் குப்பம், அந்த கேவி குப்பம் தனி அந்த தொகுதிக்கு, இந்த தொகுதியை புரட்சி பாரத கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சியினுடைய தொகுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டுவிட்டது, நிறைவு ஆகிவிட்டது. எஞ்சிய தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். இது போக மீறி கழிச்சுக்கணும். நீ கணக்கு போட்டுக்க, நான் சொன்னேன்ல எத்தனை இடம் நீ கணக்கு மீதி எஞ்சிய தொகுதியில் அனைத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும். விரைவில் எங்களுடைய போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்படும். பெரம்பூர் தொகுதியில தாவேக தலைவர் விஜய் போட்டியிட இருக்கிறார் தகவல் சொல்றாங்க. அவர்களை எதிர்த்து அதிமுக நேரடியாக களம் காணவில்லையா? இது என்ன கேள்வி? கூட்டணின்னு அமைத்த பிறகு எல்லாம் சமமா தான் பார்க்கணும். இவர் பெரியவர் அவர் பெரியவர் அங்க இடம் கிடையாது. எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம். எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். சிறுதுளி பெருவெல்லம். ஆகவே இந்த கட்சி சின்னது அந்த கட்சி சின்னதெல்லாம் இங்க இடமே கிடையாது. இங்கே எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே விவரம் தான் பார்க்கிறோம். எங்க கட்சி அத்தனை பேரும் ஒரு முகமாகத்தான் பார்க்கிறோம். அதனால அனைத்து கட்சி எங்க 234 தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுக ஆட்சி. அதெல்லாம் விருப்பம். எங்களெல்லாம் திமுக மாதிரி எல்லாம் கண்டிஷன் கிடையாது. எங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் ஜனநாயக முறைப்படி செயல்படுகின்ற கட்சி. அந்தந்த கட்சிகள் என்ன விருப்பம் இருக்குதோ அந்த கட்சியின் அடிப்படையில் போட்டியிடும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து நீங்க ஒரு பலமான ஒரு கூட்டணி உருவாக்கிருக்கீங்க. மற்றொரு புறம் தனித்து தாவேகா மற்றும் நாம் தமிழர் கைதாங்க. இப்ப இந்த தேர்தல் மூலமாக இந்த எதிர்ப்பு ஓட்டுகள், அதிருப்தி ஓட்டுகள், அரசு மீதான அதிருப்தி ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் உள்ளதா சொல்லப்படுது. இது உங்களுக்கு எப்படி அது பாதகமா இருக்குமா சாதகமா இருக்கு? ஊடக நபருக்கும் பத்திரிகை நபருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. பிரதான கட்சி அதிமுக கட்சி. எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் வாக்கு வங்கி உள்ள கட்சிகள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எதிர்ப்பு ஓட்டு எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் போட்டியின்ற தொகுதிக்கு தான் கிடைக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இங்க இருக்கிற கூட்டணிகள்லாம் அமைத்து போட்டிட்டு இருக்கிறோம். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளுமாக பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைத்து மக்களுக்காக வாதாடி இருக்குது. அதான் பார்க்கணும். மக்களுக்காக போராடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. இங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்தும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றனர். அவ்வப்போது எந்தெந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்தந்த இடத்துல எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே அவர்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்ப்போட்டு எங்க கிடைக்கும்? மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவருக்கு தானே கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதாவது அறிவிப்பு இல்லையெல்லாம் இருக்காதுங்க. எங்களுக்குள்ள பல இது இருக்குது. எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குது. சில கட்சிகள் இருப்பாங்க, சில கட்சிகள் வைக்க மாட்டாங்க. போனதை கூட புதிய நீதி கட்சி எங்களோட இருந்து பணியாற்றினாங்க. அதனால நீங்க இந்த கட்சியில் சீட்டு இல்லை அந்த சீட்டு கட்சியெல்லாம் நினைக்காதீங்க. எங்க கூட்டில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற கட்சிகள்.
இதுல 283 இடங்களுக்கு மேல தற்காலிக குட்டைகள் அமைத்து வாக்காளர்கள் அடைச்சு வச்சு சாப்பாடு, அவங்களுக்கு பிரியாணி, சரக்கு, காசு எல்லாம் கொடுக்கறதா இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த தேர்தல் இதே மாதிரி அட்டுழியம் பண்ணிருக்காங்க. கொளத்தூர் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில வாக்காளருடைய கைபேசி எண்ணை வாங்கி கூகுள் பே மூலமா பணம் அனுப்புறதா சொல்றாங்க. இது எல்லாம் தயவு செய்து பத்திரிகையில போடுங்க, ஊடகத்துல போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஊடகத்துக்கும் பத்திரிகை தான். நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுப்போம். ஆனா பத்திரிகை என்பது, ஊடகம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். இதை நீங்க பயன்படுத்தி நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கரூர்ல பூரா கொட்டகை போட்டு வச்சிருக்காங்க. ஆடு மாடு அடைக்கிற மாதிரி மக்களை அடைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. பண பலத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. ஆக இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். எந்த கொட்டகை போட்டாலும் மக்கள் மக்களுடைய மனதை மாற்ற முடியாது. அதனால ஊடக நபர்கள், பத்திரிகை நபர்கள் அருள்கூர்ந்து வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த கொட்டையெல்லாம் காட்டுங்க. எங்கிட்ட தான் கேள்வி கேட்கறீங்க, இந்த கொட்டையை காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போகட்டும். நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்காரு, காவல்துறையிட்ட கொடுத்திருக்காரு. அவர்களாம் என்னங்கிறாங்க, தனியார் இடத்துல போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் ஆடு மாடு அடிக்கிறாங்க. ஆடு மாடுனா மக்கள் தான் ஆடு மாடா நினைக்கிறாங்க. ஏன்னா ஆடு மாடா நினைக்கல, மக்களை ஆடு மாடா நினைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதனால இந்த தேர்தலில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்து, இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணிகள் வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 234 தொகுதியிலும் கடுமையாக பாடுபடுவோம். எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எறும்பை போல, தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களை சந்தித்து, வாக்காளரை சந்தித்து, எங்களுக்கு அதிகமான வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் கிடைப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்பதை நேரத்தில் தெரிவித்து, 5 ஆண்டு கால அவல ஆட்சி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2012 2020 வரை பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே செயல்படுத்தியிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெற்றது அதிமுக ஆட்சியினர். ஆனா திமுக ஆட்சியில கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெயர் பெற்றது திமுக. இதெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசிடம் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒரே நேரத்தில் 63 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே அடிக்கல் நாட்டினார். அதோட பல சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. அதேபோல விமான போக்குவரத்துக்காக இன்றைக்கு அதனுடைய கட்டமைப்பு எல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது. புதிய விமான நிலையங்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திறந்திருக்கிறாங்க, திருச்சி திறந்திருக்கிறாங்க. என்ன பல விமான நிலையங்கள் நிலம் எடுத்து கொடுத்திருந்தா வேகமா செஞ்சிருப்பாங்க. அதே ரயில்வே பாதைகளுக்கு இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக முறையாக நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தினால் அவர் ஒதுக்கப்படுகிற நிதியோட முழுமையாக செயல்பட முடியாத ஒரு அவலநிலை இருக்கின்றது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசிலிருந்து கிடைக்கின்ற திட்டங்கள் முழுமையாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கு தேவையான நன்மைகள் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கூட்டணி எல்லாம் அமைந்திருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, வருகின்ற ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி. எங்கள் கூட்டணி சுமூகமான முறையிலே முடிவு செய்து வெற்றி கூட்டணியாக அறிவித்திருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர்
கூட்டணியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி உருவாக்கிய காரணம் இந்த மோசமான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டை திவாலாக்கிய திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற ஒரு சூழல், இளைஞர்களுக்கு வேலை இல்லை, மது கஞ்சா போன்ற அத்துணை போதை பொருட்கள் கிராமந்தோறும் விற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கூட்டணியில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி தலைமையிலிருந்து கிளை வரைக்கும் ஒருங்கிணைப்பு மிக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் இந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து மக்களும் மிகுந்த கோபத்தில் இருக்கின்ற இந்த சூழலில் எங்கள் கூட்டணிக்கு நிச்சயமாக வெற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி.